2022ஆம் ஆண்டிற்கான தேசிய விருது குழுவில் தமிழ்நாடு சார்பாக நம்ம இயக்குனர் சங்கத்தின் சார்பாக நான் போனேன். அதிகபட்சமாக தமிழ்நாட்டுக்கு தான் 7 பேருக்கு விருது கிடைச்சிருக்கு. அதில் திருச்சிற்றம்பலம் இந்த படத்தை சிறப்பாக இயக்கிய ஜவஹர் மித்ரன் அவர்களுக்கு அந்த படத்துக்கு 2 விருதுகள், சிறந்த நடன இயக்குனருக்கான விருது. அதுபோக இது ரொம்ப கஷ்டமான விருது ஒன்று கிடைச்சிருக்கு. சிறந்த நடிகைக்கான விருது நித்யா மேனன் அவர்களுக்கு. அந்த பொண்ணு ரொம்ப எல்லா படத்துலையுமே நல்லா நடிக்கும். இந்த படத்தில் ரொம்ப எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. எதுக்குன்னா, இந்த காதல் வயப்பட்ட பிறகு கூட காதலன் வேற ஒருத்தையை காதல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போதெல்லாம் இந்த மனக்கிலேசம் இல்லாமல் அதை ரொம்ப ரொம்ப லவ்லியாக அந்த பொண்ணை மனசுக்குள்ளேயே வச்சு நடிச்சது எல்லாரும் பாராட்டுற மாதிரி இருந்தது. அதனால் இயக்குனருக்கு தான் அந்த பெருமையெல்லாம். நமது சங்க உறுப்பினர் என்ற மித்ரன் ஜவஹர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த ஆண்டு கல்வி உதவித்தொகைக்காக ரொம்ப நாளாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் டைம். ஏன்னா பணம் சேர்த்துறது கொஞ்சம் சிரமம். 111 பேருக்கு இந்த வருஷம் கல்வி உதவித்தொகை செயலாளர் பட்டியல் போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ செயலாளருக்கும் இந்த யார் இந்த தகுதியானவர்கள் என்பதை தேர்ந்தெடுக்கிற குழுவில் ஏகாம்பவானன் அவர்கள், அப்புறம் யாராவது எல்லாரும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களும் அதில் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக கஷ்டப்பட்டு உட்கார்ந்து அதை நீங்கள் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். செயற்குழு உறுப்பினர்களும் வந்துடுங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்புறம் இதெல்லாம் எல்லாம் செக்காக கொடுக்கணும், என்ன பண்ணுறது என்றது இதெல்லாம் உட்காந்து கணக்கு பார்த்து ஒரு மிக அற்புதமான ஒரு தலையாட்டி ஓகே கொடுத்துடலான்னு சொன்ன பொருளாளர் அவர்களுக்கு நமது நன்றி. ஸோ இந்த கடந்த 22 நாளாக நான் இல்லாதனால சங்கத்தை சிறப்பாக வழிநடத்திய அனைத்து நிர்வாகிகளுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் குறிப்பாக செயலாளருடைய நியூஸ் வராத நாளே இல்லை என்ற மாதிரி அபாசக இயக்குனர் சங்கம் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கின்ற மாதிரி செயல்பட்ட செயலாளருக்கும் பொருளாளருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் செல்லமணி சார் ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? நன்றி. தேசிய விருதுக்கு சிறந்த நடிகைக்கான விருது திருச்சிற்றம்பலம் படத்துக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் சிறந்த நடன இயக்குனருக்கு திருச்சிற்றம்பலம் இயக்குனர் ஜவஹர் மித்ரன் ஜவஹர் அவர்களுக்கு தலைவர் கொண்டாட பற்றி வருவிப்பார். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு தலைவர் காணாமல் போயிட்டார். நாங்கள் போனோம் வெளியூரில் இருக்குன்னாரு. ஆனால் எங்கே இருக்குன்னு சொல்லவே இல்லை எங்கள்கிட்ட. அப்போ அந்த குறும்படம் மராட்சி மக்கள்லாம் போட்டு காட்டணும் அப்படின்னா என்னை எதிர்பார்க்காதீங்க அரசு, நீங்கள் போட்டுருங்க. இல்லை சார், நீங்கள் வந்ததுக்கப்புறம் சொல்கிறத கேளுங்க, என்னை எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் போட்டுருக்கனாரு. அப்போ என்ன ஃபுல் கண்டிஷனாக சொல்கிறாரு. அப்போ கூட எங்கே இருக்குன்னு சொல்லுங்கிட்ட. அதுக்கப்புறம் சரி நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார், தள்ளிப்படம்னா நீங்கள் குறும்படத்தை நீங்கள் போட்டுருங்கனாரு. அதுக்கப்புறம் தெரிஞ்சுது ரொம்ப ஒரு சைலண்டாக போய் ஆமாம் இந்திய தேசிய விருது ஜூரியா போய் பங்கு பெற்றிருக்காரு. ஏன்னா அது வெளியே அதையும் சொல்லக்கூடாது, ரொம்ப ரகசியமாக பெற்ற வேலை போல இருக்குது. அது எங்கிட்டே காப்பாற்றிருக்காருன்னா
என்கிட்ட காப்பாற்ற பரவாயில்ல, ரமேஷ் புராட்டை காப்பாற்றிருக்காப்ல. நான் அப்போ தான் நினச்சேன், அப்போ ஓகே சார், ரமேஷ் புராட்டே சொல்லணும்னா நம்ம கோவப்படக்கூடாது. ஆமாம், டெல்லி வரைக்கும் தெரியுது. ஆமாம். அப்புறம் எல்முருகன் சைட்லேருந்து நம்மளுக்கு அப்போ தகவல் வருது, உங்களால் இங்கே இருக்காருன்ட்டு. நம்மளுக்கு அங்கே இருக்காரு பாருன்னா எங்களுக்கு நியூஸ் வந்துடும். அப்புறம் அப்போ நாங்களும் தெரிஞ்சு காட்டிக்கல என்ன, இப்படி நாங்கள் எங்கே இருக்கிற காப்பாற்றணும்ல. ஆமாம், காப்பாற்றிக்கல. இருந்தாலும் நம்ம இயக்குநர் சங்க தலைவர் நம்ம தமிழ்நாடு திரைப்பட சார்பாக ஒரு தேசிய விருது குழுவில் பங்கு பெற்றது ரொம்ப பெருமையாக இருக்குது, சங்கத்துக்கு பெருமை. ஆமாம், அவருக்கு நம்ம பொருளாளர் அப்போ என்ன கூப்பிட்டு நம்ம சொல்லுவோம். ஆமாம், நம்ம தலைவருக்கு பொருளாளர் கொண்டாட பற்றி கௌரவிப்பார். என்னடா இவங்க பணம் கொடுக்குறேன்னு கூப்பிட்டு இவங்களுக்கே அல்வா கொடுத்துட்டு இது ஒரு சின்ன சந்தோஷம் நம்ம எல்லாத்துக்கும், வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக ரொம்ப புலகாங்கிறது மறைஞ்சிட்டார் நம்ம செயலாளர். இதுலன்னா எப்போவாவது இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போது மேக்சிமம் நம்ம தமிழ் படங்களுக்கு கிடைக்கணுன்ற ஒரு ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் அதை வெளிக்காட்ட முடியாதுங்க. ஒவ்வொன்றா போட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒரு வழியாக ஒரு அவார்டு விட்டு இன்னொரு அவார்டு கொடுக்கும், ஒரு அவார்டு கடைசியில் யாரும் டோட்டலாக பார்க்குற அளவுக்கு நம்ம வராமல் கடைசியில் பார்த்தா ஜாஸ்தி நம்மளுக்கு தான் வரணும் அப்படின்ற எண்ணத்துலேயே அதை செயல்பட்டது. பட் இருந்தாலும் நம்ம மத்திய அரசுக்கு தான் நம்ம சங்கத்தின் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு செல்வன் சார் முன்னாடி கொடுத்தவர். மேடி கழிக்கிறோம். தலைவர் அவர்களே, பொருளாளர் பெரும் சார் அவர்கள் நீங்க சேரப்பட்டவர் ஜவஹர் சார். ஓகே, சிறந்த ஆமாம் தேசிய விருது ஜூரி வர காரணமானவர். தமிழ் படங்கள் தேசிய விருது வாங்க காரணமாக இருந்த நம்ம தலைவர் ஆர் உதயகுமார் அண்ணனுக்கு தமிழ் திரைப்படத்தை இயக்குநர் சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோல மிகச்சிறந்த திரைப்படத்தை அளித்த மித்ரனுக்கு, திருச்சிற்றம்பலங்கிற மிகச்சிறந்த திரைப்படத்தை அளித்த மித்ரனுக்கு தமிழ்நாடு இயக்குநர் சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோன்று தமிழ் திரைப்படத்தை இந்திய அளவில் கொண்டு சென்ற நமது சகோதரர் மணிரத்னம் அவர்களுக்கும் பொன்னியின் செல்வன் படத்திற்காக உட்பட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் திரு மணிரத்னம் அவர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல நீங்களும் இங்கிருந்து போகிற இயக்குநர்கள் இது போன்ற விருதுகளை பெறும்போது தான் நம்ம சங்கம் கூட அங்கீகாரம் பெறுது. அதுபோல் உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, அங்கீகாரம் பெறுகின்ற உறுப்பினர்கள் ஆஸ்கார் மேடையில் தமிழ் பேசியதான் தமிழ்ங்கிற ஒரு மொழி உலகத்தில் இருக்குங்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சது ஏஆர் ரஹ்மான். அதுபோல் நீங்களும் நம்ம திரைப்படங்கள் உங்களுடைய திரைப்படங்கள் தேசிய அளவில் மாநில அளவில் அங்கீகாரம் பெறும்போது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்துக்கு ஒரு சின்ன பங்கு இருக்கு. நீங்கள்
சொன்னீங்கன்னா உங்களோட இருக்கிற 3000 சகோதரர்கள் வந்து அங்கீகாரம் பெறுவாங்க. இப்போ எங்களுக்கு அங்கீகாரமே தேவையில்லை. ஆனால் தமிழ்நாடு இயக்குநர் சங்கங்கள் இருக்குது, அதில் இருக்கிற உறுப்பினர்கள் அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு தெரியும் போது மற்ற உறுப்பினர்களுக்கும் அது வந்து ஒரு புத்துணர்ச்சியை தரும், வாழ்க்கையை தரும். அதனால் அவார்டு பெறுகின்ற அந்த உறுப்பினர்களுக்கு வேண்டுகோள். மற்றபடி இப்போது கல்வி உதவி பெற வந்திருக்கின்ற சகோதரர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் தலைவர் உதயகுமார், பொதுச் செயலாளர் பேரரசு சரண் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் இதை வந்து வருஷம் தவறாமல் அதை மிஸ் பண்ணாமல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை மிஸ் பண்ணாமல் அது வருஷம் வருஷம் கொடுக்கறது மூலம் வந்து அந்த தொடர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருந்த நிர்வாகத்துக்கும் தலைவருக்கும் செயலாளருக்கும் உங்கள் சகோதரனாக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. ஏன்னா உதவி பெறுவது மட்டும் இல்லை, பெற்றவர்கள் வந்து சின்ன உதவி வந்து முடிஞ்சவங்க பண உதவி பண்ணலாம், முடியாதவங்க உடல் உழைப்பு கொடுக்கலாம். அதுவும் கொடுக்க முடியாதவங்க மனதளவில் சங்கம் எங்களுக்கு இந்த நல்லது செஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். இது ஒரு சின்ன விஷயம், சின்னது தான். இப்போ இதுக்கு மேலே எங்களால் சுமக்க முடியாது. என்ன கொடுத்துட்டாங்க, 10,000 ரூபா கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் 100 பேருக்கு வந்து 10 லட்சம் கொடுக்கும்போது அது வந்து பெரிய விஷயம். நீங்கள் தெரியும், நம்ம வந்து வருஷத்துக்கு வந்து 500 ரூபா தான் வந்து சம்பாதிப்போம். அதில் வந்து இப்போ நம்ம 2300 பேர் வந்து உறுப்பினராக இருக்கோம். அதில் வந்து 1500 பேர் லைஃப் மெம்பர்ஸ், 1400 பேர் லைஃப் மெம்பர்ஸ், 1100 பேர் தான் நம்ம சந்தா கட்டோம். இப்போ சந்தா கட்டும் போது உங்களுக்கு வந்து 1000 பேர் சந்தா கட்டினா கூட 5 லட்சம். இல்லை இயக்குநர் கட்டினா இப்போ வந்து அது 1000 ரூபாய் உயர்த்திருக்கோம். அது ஒரு இது எல்லாம் சேர்த்தா கூட ஒரு 7 to 8 லட்சம் தான் வருடத்துக்கு வந்து நம்ம வந்து வருமானம் வரக்கூடிய. இது இல்லாமல் வந்து உறுப்பினர்கள் இருந்தால் 50,000 குறைந்த தொகையாக இருந்தால் கூட வருஷத்துக்கு வந்து ஒரு 15 to 20 பேர் இருக்காங்க. அப்போ அது ஒரு 10 லட்ச ரூபா வந்து போர்டன் வந்துடும். அப்போது சின்ன சின்ன உதவி பண்ணால் கூட, ₹1 இருந்தால் கூட மனதளவில் நானும் என்னோடய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன். அதாவது சந்தாங்கிறது இல்லை, மற்ற சங்கம் இப்போ வந்து மற்ற சங்கங்க சங்காங்கிறது எப்படின்னா 3000, 4000, 12,000 ரூபா சந்தா கட்டினாங்க. வந்து ஒரு 4 வருஷம் சந்தா கட்டலை அப்படின்னு வந்து டெக்னீஷியனில் வந்து கம்ப்ளைண்ட்டு. 4 வருஷம் தானே, 2,000 ரூபா இருக்கு போகுதுப்பா, கட்ட சொல்லிடலாம். 46,000 ரூபா கட்டினவங்க சந்தா. 46,000 ரூபா கட்டணும். 46,000 ரூபான்னா அது பிரித்து இன்சூரன்ஸுக்கு இவ்வளோ, குடும்ப நலத்துக்கு இவ்வளோ, ரிட்டையர்மெண்ட்டுக்கு இவ்வளோ. அப்போ ஒரு வருஷத்துக்கு அவங்க வந்து குறைந்தபட்சம் வந்து 11,000 ரூபா வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. 7,000 ரூபாயிலேருந்து 11,000 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ரிலீவ் ஆகும்போது வந்து 5 to 6 lakhs வந்து ரிட்டையர்மெண்ட் பணமாகவும் இதுபோல் பல்வேறு வகையில் வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து உதவி இயக்குநருக்கு 50,000, இயக்குநருக்கு 2 லட்சம். ஆனால் கலெக்ட் பண்ணுறது நம்ம 50,000, 2 லட்சம் கலெக்ட் பண்ணுறோம். ஆனால் இறப்புங்கிற போது எல்லாருக்கும் ஒரே நிதி தான். 2 லட்சம் கட்டி இருக்கிறதால அவர் 2 லட்சம் கொடுக்க போகிறதில்ல, அவருக்கும் 50,000 தான். அதுபோல் வந்து உதவி இயக்குநராக இருந்தாலும் அவங்களுக்கு 50,000. அப்போ ஒரே அளவில் தான் நம்ம வந்து உறுப்பினர்களுக்கு அந்த உதவி பண்ணிட்டு வரோம். அப்போது முடிஞ்சவங்க அந்த உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி இன்னொரு விஷயம்னா நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோம், அது கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண பிறகு, அதாவது வந்து நம்ம மெம்பரை ஒரு ஆர்கனைஸ்டு இதுவாக வந்து அவங்கள யூனிஃபார்மாக ஒரு அமைப்பாக பண்ணி அவங்களுக்கு இஎஸ்ஐ, பிஎஃப் இது மாதிரி இதெல்லாம் வரதுக்கு உண்டான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முதல்ல ஒரு 5 யூனியன் தான் ஓகே பண்ணியிருக்கோம். அது வந்து லைட்மேன் யூனியன், டெக்னீஷியன் யூனியன், கார்பெண்டர்ஸ் யூனியன், ப்ரொடக்ஷன் யூனியன், டிரைவர்ஸ் யூனியன், ப்ளஸ் மகளிர் யூனியன், ஒரு 5 யூனியன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு எப்படின்னா மாதம் 20,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் இருக்கக்கூடாது. அது போல் இருக்கிறவங்களுக்கு அந்த இதில் வரும்போது ஒரு அங்கீகாரமான ஒரு இதுவாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் உதவி இயக்குனருக்குள்ள அந்த கேட்டகரியில் வரலாம். அது நெக்ஸ்ட்டு இது கொண்டு வரும்போது வந்து ஒரு லைஃப்பில் நமக்கு ஒரு அங்கீகாரமும் ப்ளஸ் வந்து நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒரு ஓய்வூதியம் வர்றதுக்கோ இல்லை குடும்ப பென்ஷன் வர்றதுக்கோ இது பல்வேறு வகையில் உதவியாக இருக்கும். ஆனால் வந்து அது கொஞ்சம் சிரமம். முதல்ல வந்து இவங்களை ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணணும். அதெல்லாம் நிர்வாகத்தில் உட்காந்து பேசி அதை பண்ணலாம். அப்படி வரும்போது எஜுகேஷன் அதெல்லாம் கூட வரும். மற்றபடி இன்னொரு விஷயம் என்னென்னா, அரசாங்கம் வந்து நமக்கு வந்து எஜுகேஷன் லோன் கொடுக்குது. இதே 10,000 ரூபாயை வந்து அரசாங்கம் கொடுக்குது. ஆனால் அது கொஞ்சம் சிரமமான வேலை. அது வந்து அதை நீங்கள் யாரும் வாங்கலை இது வரைக்கும். ஒரு மெம்பர் கூட அது வாங்கலை. இப்போ என்னென்னா அதுக்கான உழைப்பை நீங்கள் கொஞ்சம் இது பண்ணணும். அது வந்து அந்த குறிப்பிட்ட டைமில் தான் அந்த சைட் ஓப்பன் ஆகுது. ப்ளஸ் வந்து குறிப்பிட்ட அந்த பிரின்ஸ்பால்கிட்ட சைன் வாங்கணும். அதுக்கு ஒரு 4-5 நேரம் நடக்கணும். இப்போ யூனியன்னா எல்லா வேலையும் யூனியன் பண்ணிட்டுது. அதனால் வந்து நம்ம வரோம், உட்காரோம்,
சைன் பண்ணி வாங்கிட்டு போயிடுறோம். ஆனால் அது வந்து இதே அளவுக்கு சமமான இதோட அதிகமான இது கூட இது வருது. நம்ம வந்து 4 தடவை தான் வச்சுருக்கோம். ஆனால் வருஷம் நீங்கள் அந்த உதவி பெறக்கூடிய வாய்ப்பு எல்லா ஊருக்கும் இருக்குது. இப்போ எல்லோ கார்டு இல்லாதவங்க கை தூக்குங்க. இல்லாதவங்க எல்லோ கார்டு இல்லாத இப்போ ஒருத்தர் தான். அப்போ எல்லாருக்கும் எல்லோ கார்டு இருக்கா? அப்போ எல்லோ கார்டு இருந்தால் இந்த இது வந்து நீங்கள் தாராளமாக பெறலாம். அதுதான் அது யார். ஆனால் வந்துட்டு வாங்கிட்டீங்களா? அது ப்ராசஸிங் அதுதான் பெரிய வேலை. அது ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அடுத்து வந்து ஈஸியாகிடும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து இப்போ 100 பேர் இப்போ நம்ம எவ்வளோ பேர் கொடுக்குறோம் அரசு? நம்ம எவ்வளோ இப்போ கொடுக்குறது? ஆமாம் 110 பேர் இப்போ நம்ம கொடுக்குறோம். அது எப்படின்னா நம்மகிட்ட அப்ளை பண்ணவங்க 150-200 பேர் இருப்பாங்க. இல்லை அப்ளை பண்ணாமல் மட்டும் ஒரு 200 பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்க போன வருஷம் வாங்கியிருப்பாங்க, அதனால் இந்த வருஷம் வாங்கியிருப்பாங்க. அப்போ குறைஞ்சபட்சம் நம்ம மெம்பரில் ஒரு 300-500 பேருக்கு இந்த வந்து இது இருக்குது, இந்த பென்ஷன் வாங்கக்கூடிய தகுதி இருக்குது. ஆனால் அவங்க யாரும் கிளைம் பண்ணல. கிளைம் பண்ணவங்க 2 இப்போ இங்கே வந்து 100 பேரில் கூட யூனியனில் 100 பேர் அப்ளை பண்ணிக்கலாம். தவிர நீங்கள் வந்து அரசாங்கத்தில் அப்ளை பண்ணல. அது தயவுசெய்து அந்த ஃபார்முலாவை வந்து உங்களுக்கு நிறைய தடவை நம்ம அமைச்சிருக்கோம். ப்ளஸ் வந்து நலவாரியத்தில் கூட அது கம்மி தான் இருந்தாலும் சின்ன விதி தானே. அது ஒரு 1500-3000 வருதுன்னு நினைக்கிறேன். அது வந்து அது கிளாஸை பொறுத்து அது ஒரு இது இருக்குது. ப்ளஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பென்ஷன் இருக்குது. இதெல்லாம் த்ரூ ஸ்கூலில் நீங்கள் வந்து வாங்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணணும். அதுபோல் வந்து நம்ம கொச்சியில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது. எந்த ஹாஸ்பிட்டலை விட பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் அது. அந்த டாக்டருக்கு வந்து 3.5 லட்ச ரூபா சம்பளம். நீங்கள் ஏதோ கம்மியாக இருக்குன்னு நினச்சக்கூடாது. எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஹையர் அஃபீஷியலை விட அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக்டர் ப்ளஸ் 2 நர்ஸு, ஒரு கம்பவுண்டரு, எல்லா வசதிகளோட எல்லா மருந்துகளும் இலவசமாக கொடுக்குற அளவுக்கு இது இருக்குது. அது நம்ம உறுப்பினர்கள் பயன்படுத்த கம்மியாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் அந்த வசதி இருக்குது. ஆனால் நம்ம உறுப்பினர்கள் வந்து ஒரு 10-15 பேர் தான் அங்கே இது என்ட்ரி பண்ணியிருக்காங்க. இது எல்லாருமே வந்து இருக்கவங்க பயன்படுத்தலாம். அது வந்து தலை செய்து நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். அது பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல். அதாவது புறநோயாளி ஓபி பேஷண்ட்டாக வர்றவங்களுக்கு அது பெஸ்ட்டு. நீங்கள் வந்து அட்மிட் ஆகணும் அது மாதிரி இருந்ததுன்னா அந்த ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ண முடியாது. ஒரு புறநோயாளியாக வர்றவங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. நம்ம பெப்சிலே இருக்குது, பெப்சி மாடிலே இருக்குது. நீங்கள் அங்கே இது அதனால் உங்கள் நண்பர்கள் சொல்லலாம். சங்கத்தில் நிர்வாகிகள் கூட வந்து ஏன்னா இப்போ தான் 1 இயர் தான் அது வந்து அப்டேட் பண்ண. முன்னாடி வந்து அது வாரத்தில் 3 நாள் இருந்தது. இப்போ நம்ம வந்து அதுக்கு பணம் கட்டி எல்லா இதுவும் நம்ம வாங்கி கொடுத்து எல்லா அந்த மீதி மேலே இருந்தாலும் வெக்கேட் பண்ணி 3 ரூம் 5 ரூம் ஆக்கி கொடுத்து அவங்களுக்கு ஏசி எல்லாம் பண்ணி கொடுத்து ஃபார்மசி வைக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்கோம். அது ஒரு 1 இயர் ஆகிடுச்சு. அதனால் எல்லா ஹாஸ்பிட்டலோடும் இது பெஸ்ட் ஹாஸ்பிட்டல். எல்லா டாக்டரோடும் மிகச்சிறந்த டாக்டர் அங்கே இருக்காங்க. அதனால் அது மாதிரி ஓபியாக வரவங்க அதை பயன்படுத்திங்க. மற்றபடி உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய நிர்வாகிகள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்கள்கிட்டருந்து நாங்கள் எதிர்பார்க்குறது ஒன்று தான், நன்றியும் வாழ்த்தும். வேறு ஒன்றும் எதிர்பார்க்கல. வேலை செய்யும்போது ஒரு வாழ்த்து, சார் நல்லா பண்ணீங்க. அப்புறம் போன பிறகு நன்றி. நீங்கள் வந்து அடைஞ்ச பிறகு நன்றி, பரவாயில்ல விக்ரம் இருந்தார் பண்ணார், செல்வமணி இருந்தார் பண்ணார், உதயகுமார் இருந்தார் பண்ணார் அப்படிங்கிற இதோடு இருக்கிறவங்க தான் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நம்ம அக்கௌண்ட் அக்கௌண்ட் என்ன இருக்கோ அதை வச்சு கமெண்ட்ஸ் பண்ணுறோம். அதனால் இது கொஞ்சம் சவாலாக தான் போயிட்டுருக்கு. தலைவர் 2 பேர் சொல்லிட்டாங்க இது வாங்காமல் மேக்ஸிமம் சமாளிச்சிருவோம்ட்டு. அந்த சமாளிப்பு இப்போ பண்ணியிருக்கோம். நம்ம கடிதத்தை கொடுக்கும் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். முதல் பேர் எஸ் நாகேஸ்வரா, 10,000 ரூபாய். ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். கொஞ்சம் கிட்ட வந்துருப்பா. ஓகே ஆமாம், லாஸ்ட் வீக் கால் போயிருந்ததுக்கு எல்லா டெஸ்ட்டும் எழுதி சொல்லிட்டு அங்கே வள்ளுவக்கோட்டம் ஆப்போசிட்டு பிளட் பேங்க் வந்துருக்காங்க. அங்கே போனால் எல்லா டெஸ்ட்டுமே அதாவது 23 டெஸ்ட்டு கொடுத்தாங்க. எல்லாம் ஒன்று 10 நாள் போய் எடுத்தால் மறுநாளே எல்லாம் நீங்கள் போடுங்க அதை பதிவு. சரி.
கையெழுத்து போடுங்க. சரி சரி சிஎஸ் சீனிவாசன் வந்திருக்காரா? டிகேஎஸ் ரவிக்குமார் வந்திருக்காரா? புண்ணியமூர்த்தி, ராம் சிவா வாங்க. ஆர்ஜி ரவி இருக்கீங்களா? ஆர்ஜி ரவி, அது குமரவேல், ராம் சிவா, செக் கொடுங்க. மார்க்ஸ் சரவணன் வந்திருக்காரா? வாங்க.